ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரிவர். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு ஒர்க்கு முடிச்சிட்டேன் ப்ளவுஸில். இந்த டிசைன்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். அதனால் இந்த டிசைனுக்காக நான் இந்த வீடியோ பண்ணலை. டிசைன் சும்மா அப்படியே ரஃபாக பார்த்துக்கோங்க. நிறைய டிசைன்ஸை இது எக்கச்சக்கமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம யூடியூப்லேயும் நம்ம சேனல்லையும் இந்த டிசைன் போட்டிருக்கேன். மேக்கிங் வீடியோவே போட்டிருப்பேன். எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி வளைவு போட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கை முடிக்கிறது அப்படின்ற வரைக்கும் போட்டிருப்பேன். இப்போது இந்த ப்ளவுஸை காட்டுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஹேங்கிங்ஸ் எப்படி நம்ம தைக்கிறோம், இந்த மெட்டீரியல் பேர் என்ன அப்படின்றதுக்காக, இந்த டீட்டெயில்ஸ்க்காக நான் இப்போ உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நிறைய பார்த்திங்கன்னா டேப்லெட் பீட் தான் தைப்போம். டேப்லெட் பீட் கேட்பாங்க. இந்த கஸ்டமருக்கு நான் கிளாஸ் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இது பேர் கிளாஸ் பீடு. இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. கிளாஸ் பீடு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங், நல்ல லுக் இருக்கும். ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். டேப்லெட் பீடை விட இந்த பீடு நல்ல கிராண்ட் லுக்கு கொடுக்கும். இது நமக்கு அப்படியே ரெடிமேடாகவே கிடைக்கும். இது நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸ்டிச் பண்ணுற மெத்தடை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு ஸ்லீவுக்கு முடிச்சிட்டேன் பாருங்கள், கீழே ஃபுல்லாமே. அடுத்த ஸ்லீவுக்கு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஹேங்கிங்ஸ் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நான் பேசிக் பார்த்திங்கன்னா டபுள் லைன் ஜரியில் செயின் ஸ்டிச்சும், சில்க் த்ரெட்டில் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சும் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த எட்ஜஸில் தைச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த சில்க் த்ரெட்டுக்கும் இந்த ஜரி த்ரெட்டுக்கும் நடுவில் ஊசியை குத்தி எடுத்து நம்ம இந்த ஹேங்கிங்ஸை தைக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் ஒனுக்கு நான் எண்டு வரைக்கும் போல் கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் பாருங்கள், சில்க் த்ரெட்டுக்கும் கை வச்சுருக்கேன் பாருங்கள், சில்க் த்ரெட்டுக்கும் ஜரிக்கும் நடுவில் குத்தி எடுக்கிறேன். இந்த எட்ஜில் தேவைப்படாது நமக்கு. அதனால் ஒரு பீடு வைக்கிற அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஊசியை குத்தி எடுத்துட்டு ஒரு பீடு எடுத்து ஒரு ஹேங்கிங்ஸ் எடுத்து இந்த ரிங்கு மாதிரி இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே கோத்து நீலில் எடுத்துட்டு பக்கத்துலேயே எங்கே நம்ம எடுத்தோமோ அது பக்கத்துலேயே நீங்கள் குத்தலாம். இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா டைட் ஆயிடுச்சுன்னா நல்லா மேலே தூக்கிட்டு நிற்கும். இது நம்ம ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது ஃப்ளாட்டாக கரெக்டாக கீழே வந்துடும் ஹேங்கிங்ஸு. என்னடா இப்படி இருக்கே, இது எப்படி கரெக்டாக வருமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய வேலை இல்லை. இது கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இப்படி வந்துடும். ஸ்டிச் பண்ணும்போது இது எடுத்துட்டு இந்த ஜரி மேலே ஒரு தையல் போடுவாங்க. இதை நல்லா இப்படி எடுத்துட்டு இது மேலே ஒரு தையல் நான் போடும்போது பர்ஃபெக்டாக வந்துடும். எல்லா டைலர்ஸும் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஹேங்கிங்ஸ் வைக்கும் போது அவங்கக்கிட்ட சொல்லி கொடுங்க, ஹேங்கிங்ஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்து தைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேலே தூக்கிட்டு இது மேலே ஒரு தையல் போட்டுருவாங்க. இந்த கரை கீழே இருக்கிறது உள்ளே இன்செட் ஆகிடும், மடிஞ்சிரும். அழகாக நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அடுத்தது இன்னொன்று தைக்கலாம் பாருங்கள். பக்கத்துலேயே குத்தக்கூடாது, கொஞ்சம் நல்லா கேப் விட்டு எடுக்கணும். ரொம்ப பக்கத்துலேயே குத்துனீங்க, நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று ஏறிடும், ஹேங்கிங்ஸ் நல்லா தெரியாது. அகெயின் மறுபடியும் அந்த வளையத்துக்குள்ளே விடுறேன். இதுக்கு நீங்கள் இந்த வளையம் பெருசாக இருக்கிறதுனால எந்த நீடில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, எம்மிங் நீடில் எதுனாலும். இதுவே நம்ம டேப்லெட் பீடு தைக்கிறோம் அப்படின்னா டேப்லெட் பீடு மட்டும்தான் இருக்கும். கீழே இந்த ஹேங்கிங்ஸு இதுக்கு கீழே இருக்கிற இந்த பேர்ல் பீடு, இந்த முத்து மாதிரி இருக்கிறதெல்லாம் கிடைக்காது நமக்கு. மேலே ரிங்கும் இருக்காது, வெறும் ப்ளைனாக பீடு மட்டும் கிடைக்கும். அப்போ நம்ம கீழே நான் 3ஆம் நம்பர் மணி வச்சு தைப்பேன். அப்போது நமக்கு 10ஆம் நம்பர் ஊசியில் தான் கண்டிப்பாக தைக்க முடியும், வேறு எந்த ஊசியும் தைக்க முடியாது. மறுபடியும் பாருங்கள், எங்கே எடுத்தோமோ அது பக்கத்துலேயே குத்துங்க.
குத்திட்டு அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். டேப்லெட் பீட் தைக்கும் போதும் இதே மெத்தட் தான், இதே கேப் தான் விடணும். டேப்லெட் பீட் தைக்கும் போது முதல்ல பீடு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் 3 நம்பர் மணி எடுத்து திருப்பியும் டேப்லெட் பீடு அந்த மணியை விட்டுட்டு டேப்லெட் பீடுக்குள்ளே குத்தி கிளாத்தில் குத்தினோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். சேம் மெத்தட் தான் எல்லாமே. இதே மாதிரி நம்ம எல்லா பீடும் தைச்சிட்டு பார்க்கலாம். எங்கே குத்தி மேலே எடுக்கிறனோ அது பக்கத்துலேயே தான் நீங்கள் குத்தணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஸ்லீவ் நம்ம பார்க்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். 2 ஸ்லீவுமே ஹேங்கிங்ஸு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போது நான் வந்து இந்த ஸ்டாண்ட்லேருந்து கழட்டின பிறகு இது எல்லாம் எப்படி ஈவனாக கீழே தொங்குற மாதிரி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது இன்னொரு ஸ்லீவு. இது நான் பிரித்து போட்டுதை பாருங்கள், பிரித்து போட்டு இன்னொரு ஸ்லீவை நான் காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக ஈவனாக வந்துருச்சு பாருங்கள். இதை ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே மேலாட்டு தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடணும். அப்போது நமக்கு ஃபினிஷிங் கம்ப்ளீட்டாக அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போது இந்த பீட்ஸ் ஹேங்கிங்ஸ் எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.